விடுகின்றன. அதுபோல நான் உயிரினும் மேலாக கருதி என் உயிரையே தருவதற்கு சித்தமாக இருந்த எனக்கு அப்படி ஒரு சோதனை வந்து இந்த இயக்கத்துக்காக ஆவியை தர தயாராக இருக்கிறேன் என்று மேடைக்கு மேடை முழங்கினேனோ அந்த இயக்கத்திலிருந்து நான் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு 30 ஆண்டுகளாக திமுகவில் பணியாற்றிய தன்னை திமுக வெளியேற்றியதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உணர்ச்சி பொங்க பேசியுள்ளது திமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என் மீது பாசம் கொண்ட தோழர்கள் லட்சக்கணக்கிலே வந்தார்கள். அந்த முதல் தேர்தலிலே தோற்று போனவுடன் பல பேர் விலகி போனார்கள். அவர்களை பற்றி நான் வருத்தப்பட மாட்டேன். வந்ததே பெரிது. ஒரு இயக்கத்தை உயிராக நேசித்து விட்டு அந்த இயக்கத்தை விட்டு வெளியே போகிறேன் என்று யாரும் வரமாட்டார்கள். அப்படி இருந்து 300 பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்தார்கள், 9 மாவட்ட செயலாளர்கள் வந்தார்கள். அவர்களிலே சிலர் விலகி போனார்கள். அவர்களை நான் குறை சொன்னதில்லை. என்னோடு இருந்த வரைக்கும் அவர்களுக்கு நான் நன்றியோடு இருக்கிறேன். வேரோவிலே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக வேஷ்டிகள், அதை பார்த்து கண்ணீர் விட்டவன் நான். இனிமேல் இந்த வேட்டியை கட்ட முடியாது, இனிமேல் இந்த உடையை நான் உடுத்த முடியாது. இதுதான் உயிர் என்று நான் இருந்தவன். ஆனால் நான் நீக்கப்பட்டு விட்டேன். என்றாலும் டாக்டர் கலைஞர் மீது வைத்திருந்த அந்தரங்கமான அந்த பாசம் மறையவே இல்லை. அதனால் தான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.